ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ஆப்பம் ரெண்டுக்குமே சூப்பராக பொருந்துகிற மாதிரி அருமையான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்கலாம். வாங்க சோயா வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. முதல்ல வந்து கொஞ்சம் மசாலா பொருட்கள் வறுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் கடாயில். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து துருவி சேர்த்துக்கிறேன். சின்ன தேங்காய் மூடி எடுத்து 1/4 மூடி தேங்காயை துருவி எடுத்துக்கலாங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம தேங்காய் வந்து வறுக்கணும். தேங்காயில் இருக்கிற ஈரத்தன்மை போகிற வரைக்கும் ட்ரையாக வறுத்துக்கலாங்க. நம்ம ஹையாக வச்சோம்னா தேங்காய் வந்து கருகிடும். அதனால் வந்து அடுப்பு சிம்மிலேயே வச்சுட்டு இது போல் நீங்கள் வறுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ அதில் இருக்கிற ஈரமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாவே இஞ்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. சீரகம் 1/2 டீஸ்பூன், ரெண்டும் ஈக்குவல் குவான்டிட்டியாக எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் போல் பெப்பர், அதாவது குருமிளகு சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருவோம். அவ்வளோதாங்க இதுக்கு மசாலா. இது அப்படியே ஆறிட்டுருக்கட்டும். இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணியெல்லாம் சேர்த்தாமல் இது போல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வேற ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு, இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுக்கிற தேங்காய், சோம்பு, சீரகம், மிளகு நல்லா வறுத்து விட்டுருந்தோம் இல்லைங்களா, அது நல்லா ஆறிடுச்சு. அதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை. நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பொதுவாக முந்திரி பருப்பு கூட ஒரு 4-5 சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பொட்டுக்கடலை, முந்திரி எல்லாமே வந்து கிரேவி திக்காக வர்றதுக்காகத்தான் சேர்த்துறோம். நீங்கள் வந்து பொட்டுக்கடலை பொதுவாக முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சிம்பிளாக பொட்டுக்கடலை தான் சேர்த்து அரைச்சிருக்கிறேன். அதை அரைச்சிட்டு வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துட்டு அதில் 1 கப் அளவுக்கு மினி சோயா சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த சோயாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சோயா சேர்த்துட்டு இது வந்து கொதி வரணும். இப்போ நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம். பாருங்கள், இது போல் கலந்து விட்டு 2 கொதி வரட்டும். அது வரைக்கும் நம்ம அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ கொதிச்சிருச்சு. 2 கொதி வந்தால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே இருக்கட்டும் ஓரமாக. இப்போ நம்ம கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1 இன்ச்சு துண்டளவுக்கு இஞ்சியும் 4-5 பல் பூண்டையும் நல்லா பொடுசு பொடுசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துட்டு, இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது காரத்துக்கு வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இங்கே ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துருவோம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுறலாம். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நம்ம வறுத்து விட்டுருவோம். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பொதுவாக சின்ன வெங்காயத்துக்கு கூட இது போல் பேஸ்ட்டாக செஞ்சு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கரண்டியால் மசிச்சு விட்டு தக்காளி வந்து குழைய வேக வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுருவோம். அது அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம சுடுதண்ணியில் போட்ட சோயா எடுத்து நல்லா நார்மல் வாட்டரில் போட்டு அலசி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துன தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள். ஏற்கனவே காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம். அதனால் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். அடுப்பை வந்து கண்டிப்பாக சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிரும். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம அலசி எடுத்த சோயாவை சேர்த்துக்கலாம். அதாவது மெஷரிங் கப் சொன்னேன் இல்லைங்களா, அதில் 1 கப் சோயா எடுத்திருந்தோம். 2 கப் தண்ணியில் வேக வச்சோம். அந்த 1 கப் சோயாவை நார்மல் வாட்டரில் சேர்த்துட்டு நல்லா அலசி எடுத்துட்டேன். அதை வந்து இப்போ இந்த தக்காளி வெங்காயத்து கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம்.
சோயா வந்து நல்லா மசாலா பொருளோட மிக்ஸ் ஆகி நல்லா வந்திருக்கு பாருங்கள். வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்ச தேங்காய், சீரகம், சோம்பு, மிளகு சேர்த்து அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்து விட்டுருவோம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா இந்த தேங்காய் பேஸ்ட் வந்து சோயா, தக்காளி, வெங்காயம், மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இது போல் ஒரு நிமிஷம் கலந்து விட்டிங்கன்னா நல்லாவே மிக்ஸ் ஆகி வந்துடும். பாருங்கள், நல்லா ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நல்லாவே மிக்ஸ் ஆகி இதோட வாசனையே சமைக்கும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, நம்மளுக்கு கிரேவி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து சப்பாத்திக்கு நேரம் கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம சோயா வேக வைக்கலையே உப்பு சேர்த்துட்டோம். இப்போ மசாலா பொருட்களுக்கு அளவாக உப்பு தேவைப்படும். அதை மட்டும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கொதித்து வருது. நல்லா தளன்னு கொதித்து வந்த பிறகு கடைசியாக மல்லி இலை தூவி இறக்குனிங்கன்னா அருமையான சூப்பரான சோயா கிரேவி ரெடி. இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கும் ஆப்பத்துக்கும் சூப்பராக இருக்குது. நீங்கள் இது போல் நான் சொன்ன அளவுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கறி குழம்பு விட சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பதில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.